பிள்ளைகளை வளர்க்கிற விதத்திலே வளருங்கள், அவைகள் முதிர்வதிலும் அவர்கள் அதை கைவிடாதிருப்பார்கள். ஆக இந்த தேவனுடைய காரியங்களில் எதையுமே அவர் செய்கிற உபகாரங்களை மறவாதேன்னு சொல்கிறோம் 103ஆம் சங்கீதத்தில். ஆக அவருடைய அந்த பண்டிகையில் கூட எதற்கு அந்த பண்டிகைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த பண்டிகையில் இருக்கிற அந்த சம்பவங்களை ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் மறக்கக்கூடாது என்பதற்காக. ஆக ஒரு சின்ன பிள்ளையை பிறந்தவுடன் ஏற்கனவே இங்கே வரும்போது சொல்லியிருக்கேன், ஒரு பிள்ளை 5 வயது வரைக்கும் அந்த தாயானவள் வளர்ப்பால். எதை சொல்லி வளர்ப்பால் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் செய்த அற்புதங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து இந்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை அவர்களுக்கு அறிவிப்பார்கள். அதன் நிமித்தமாய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வரும். நம்ம தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தவர், வனாந்திரத்திலே ஆகாரம் இல்லாத பொழுது ஆகாரத்தை வரவழைத்தவர். இப்படி சொல்லி 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 அந்த பச்சிளம் குழந்தையை அவர்கள் 5 வரைக்கும் தாயானவள் வளர்ப்பாள். அப்போ அந்த சாப்பாடு ஊட்டும் பொழுது கூட அந்த கர்த்தருடைய காரியங்களை சொல்லி, அவருடைய மகத்துவங்களை சொல்லி, அவருடைய வல்லமைகளை சொல்லி, தன் ஜனங்களை எப்படியெல்லாம் அவர் நடத்தி வந்தார். 40 வருடங்கள் அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்களுடைய பாதரட்சை கூட என்ன ஆகலை, கிழிந்து போகல, தேய்ந்து போகலை, உடையெல்லாம் கிழிந்து போகாத அளவுக்கு அவர் நடத்தினார் என்பதை குறித்து இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அந்த பிள்ளைகளுக்கு என்றால், இதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பச்சை மரத்தில் ஆணி அடித்தது போல தேவனுடைய வல்லமை மகத்துவங்களை அதுகள் அறிந்து கொள்ளும் 5 வரைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 12 வயது வரைக்கும் தகப்பனுடைய கரத்துக்கு ஒரு குழந்தை போயிடும். அந்த தகப்பன் அதுங்களை வளர்த்து அந்த பார் மிட்ஸ்வா என்று சொல்லுவாங்க. 12 வயதில் ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளுடைய பொறுப்பு என்று சொல்லி வளர்ந்துட்ட பிறகு, வேதாகமத்தை அவர்கள் தரவாய் தெரிந்து கொண்ட பிறகு, வேத வசனங்கள் மகத்துவங்களை அறிந்து கொண்ட பிறகு 12 வயதில் அந்த பிள்ளைகளை பார் மிட்ஸ்வா என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அப்படியாக அதுங்களுக்கு அந்த கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் தேவனை குறித்து ஒரு தோல்வி மனப்பான்மை அந்த சின்ன வயசுலேயே பாருங்கள். +2 அந்த 10th மார்க்கு பார்க்குறதுக்குள்ளே சில பிள்ளைகள் தற்கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி படித்தோம் நம்ம. காரணம் என்னென்னா அந்த தோல்வி மனப்பான்மை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த தோல்வி மனப்பான்மை வராதபடிக்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளையை நாடு கடத்தி கொண்டு வராங்க, அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி. அந்த பிள்ளை பார்க்கும் பொழுது அவ இருக்கிற வீடு எப்பேற்பட்ட வீடுனா, சீரிய படைத்தலைவனாகிய நாகமானுடைய வீடு. அவனுக்கு அநேகமான பொருள், சொத்து, சுகம் எல்லாம் இருக்குது, பராக்கிரமாக இருக்கிறான். பட் அவனுடைய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக லெப்ரஸியாக இருக்கிறான், குஷ்டரோகமாக இருக்கிறது. அந்த நாட்கள்லாம் மருந்து கண்டுபிடிக்கலை, குஷ்டரோகத்துக்கு நோ ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அதனால அதில் தான் அவங்க மறித்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஆனாலும் அவன் படைத்தலைவனாக இருக்கிறான். அவனுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிட்டு இருப்பான் போலக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப சஃபர் ஆவான், அவன் சஃபராகி வெக்கப்படுவான், வேதனைப்படுவான். இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளை பார்த்துட்டு இருக்குது. இதுதான் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய, அதுதான் சொல்லுவார் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள். நிறைய சாட்சி இருக்குது. நிறைய சபையில் நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததற்கு காரணம் இந்த மாதிரி VBS சண்டே கிளாஸ் நடத்தும் பொழுது இந்த பிள்ளைங்க நிறைய குடும்பங்களை கொண்டு வந்திருக்குது. அதனால தான் இன்னைக்கு கூட நிறைய சண்டே கிளாஸ் நடத்த விட மாட்டுறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க அவ்வளோ விசுவாசமாக பேசி, இங்கே பாருங்கள், எங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள், விடுதலை கிடைக்கணும்லாம் எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அற்புதங்கள் நடந்திருக்குது. அப்படியே அந்த சின்ன பிள்ளைக்கு அது விதையிலே அதுக்கு கர்த்தருடைய காரியங்களை சொன்னபடினாலே இவனுடைய சிம்டம், அவனுடைய காரியங்களெல்லாம் பார்க்குது. இவன் ரொம்ப சஃபர் ஆகுறான், ரொம்ப வெக்கப்படுறான், ரொம்ப வேதனைப்படுறான். இவனுக்கு ஒரே ஒரு காரியம், என் தேவனால் தான் ஆகும் என்று சொல்லி டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அவனுடைய மனைவி கிட்ட சொல்கிறா, உன்னுடைய கணவர் என்னுடைய தேசத்துக்கு போவார் என்று சொன்னால் அவர் சுகமாவார் என்று சொன்ன உடனே அவள் போய், இந்த பெண் அடிமையாக வந்திருக்கிற பாருங்கள், அந்த அடிமையாக போயிருக்குது. இவங்களுக்கு ஏன்னா நம்ம நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம் சிறு பிள்ளைகளுக்கு இருக்காது, அந்த மாதிரி கெட்ட புத்தியே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை போல் நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா உடனே மறந்துடும்,
எந்த ஒரு காரியத்தையும் மனசில் வச்சுட்டு வன்மமாக இருக்காது. அதனால் அந்த ஒரு மைண்டு, அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம வர சொல்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த பிள்ளை நம்ம அடிமையாக போய் இருக்கிறோம், இவனுக்கு போய் நம்ம நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. அவங்களுக்கு ஒரு உள்ளம் பாருங்கள். அந்த குழந்தை அந்த இடத்துல அந்த பெண்ணு சிறு பிள்ளைன்னு போட்டிருக்குது. எபிரேயத்தில் அல்மா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்மான்னு சொன்னால் 10, அதாவது 10 அல்லது 12 வயதுக்குள் இருக்கிற ஒரு பெண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப டேரிங்னஸாக போய் தைரியமாக, உன்னுடைய கணவர் எவ்வளோ குஷ்டரோகமாக இருந்தாலும் என் தேசத்துக்கு போவார் என்றால் சுகமாவார் என்று சொல்கிறார். போகிறான். அதுக்கேற்ற அவனுடைய விசுவாசம் பாருங்க. இந்த பொண்ணுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லி விட்டுல, விசுவாசிக்கிறான், நம்பி போகிறான். அவனுடைய ஃபுல் லெப்ரசி 7 முறை முழுங்குறான். அதை கூட முடியாதுன்னா, ஆனால் அவன் முழுங்கி ஞானஸ்தானம் முழுங்கி எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய சரீரம் எல்லாமே சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல் மாறிற்று. கரலை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆகையினால தான் இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக நேசி, நிறைய அற்புதங்களை சிறு பிள்ளைகள் மூலமாக நாம் நடந்ததை பார்க்க முடியும். அங்கே இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், அதன் மூலமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு தேவனை அறிந்து கொள்கிற ஒரு வல்லமையில் அவர்கள் வளருவார்கள். ஆகையினால நிறைய பேர் இதை போவாத, அதை பண்ணாதன்னு தாய் தோப்புன்னு தடங்கள் பண்ணுவாங்க. வீட்டை பாரு, வீட்டில் வேலை செய்யணும். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள்னு சொன்னார், கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை